ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அவர் யார்? நீதியுள்ள ஆண்டவர். ஆமென். அவர் நீதி செய்கிற தேவனா இருக்கிறார். அப்போ அவர் நாமத்துக்கு நம்ம பயந்து, அந்த நாமத்துக்கு நம்ம நடுங்கி, அந்த நாமத்தை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, அந்த நாமத்தை நம்ம சார்ந்திருக்கும் போது, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறாரா? நீதியின் சூரியனா இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த ஆண்டில் உங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டியதில் நீதி கிடைக்கலையா? நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரலையா? நியாயமாக வர வேண்டிய உங்களுக்கு நன்மை வரலையா? உங்களை பலர் ஏமாற்றி இருக்கலாம். வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய ப்ரொமோஷனோ அல்லது உயர்வுகளோ இன்க்ரிமெண்ட்டோ வராமல் இருக்கா? தேவப்பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க. அவர் நீதி செய்கிற கர்த்தர். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கென்று. ஆமென். அவர் நாமம் சாதாரணமான நாமம் அல்ல. 30 முக்கோடி தேவர்களுக்கு மேலாக உயர்ந்த ஒரு நாமம். வானோர் பூதலத்தோர் யாவரையும் முடங்க வைக்கிற நாமம் இயேசு என்ற நாமம் மாத்திரமே. ஹல்லேலூயா. அந்த நாமத்தில் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 11ஆம் சங்கீதம் 7வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா, சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுவார். வாசிக்க கேட்போம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. பாருங்களேன், கர்த்தர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. ஆமென். அவர் நீதி உள்ள தேவன். அவங்களுக்கு நீதி செய்வார். ஒருவேளை நீங்கள் நிறைய வருஷமாக உங்களுக்கு நீதி கிடைக்காம அநியாயத்தை எழுத்து கொண்டு இருக்காங்களா? சோர்ந்து பார்க்காதீங்க. என் மாமியார் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிற, நானும் எவ்வளோ ஆண்டருக்கு பயந்து சகிச்சு கொண்டு இருக்கிறேன், அப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை உங்கள் மருமகள் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் நீதி உள்ளவர். ஆமென். அவர் நிச்சயமாக உங்களுக்கு நீதியை செய்வார். சோர்ந்து போகாதீங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆமென், அவர் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்குமா? தேவப்பிள்ளையில் நம்ம ஆரோக்கியமா, நம்ம சௌக்கியமா, நம்ம சுகமா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, அங்கே தீர்க்கதரிசி ரொம்ப அழகாய் சொல்லுவார். வாசிக்க கேட்போம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்களேன், உன் காயங்களை ஆற்றி உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். அதுக்கு முன்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்களா? உலகத்தால், மனுஷரால், சூழ்நிலைகளால் நீங்கள் ஒருவேளை நீதி கிடைக்காம, உங்களுக்கு நியாயம் கிடைக்காம, அநியாயத்தினால நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்களா? சோர்ந்து போகாதீங்க. தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. அங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, உன்னை விசாரிப்பற்று சீயோன் என்று சொன்னாலும், உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டாலும், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன். அல்லேலூயா. அதுக்கு தானே அவர் சிலுவையில் 2023 ஆண்டுகளுக்கு முன்பாக காயப்பட்டார். தேவ பிள்ளையில 40க்கு 1 சவுக்கடிகளால் அவர் அடிக்கப்பட்டாரா? கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள், தலையிலே முள்முடி, அவர் உடம்பெல்லாம் ரத்த வெள்ளம். எத்தனை காயங்களை ஏன் ஏற்றுக்கொண்டார்? நம்முடைய காயங்களை ஆற்றுவதற்காக தான். இன்னைக்கு அவர் நாமத்தை விசுவாசிங்க, அவர் நாமத்தை உறுதியை பற்றிக்கொள்ளுங்க, அவர் நாமத்துக்கு பயப்படுங்க. கர்த்தர்களை நீதி செய்வதை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவதை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆரோக்கியத்தை வர பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பதை பார்ப்பீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை நாளா, ஆசீர்வாத நாளாக இருக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, ஆரோக்கியம் வர பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீதியின் சூரியன் நீங்க தானே. நீ நீதி உள்ள கர்த்தர். யாராருக்கு என்னென்ன காரியத்தில் நீதி கிடைக்கணுமோ, ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் அநியாயத்தினால ஆண்டவரே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்கன்னா, இன்னைக்கு நீதி செய்கிற கர்த்தர் நீதி செய்து இல்லை ஆசீர்வதித்து எங்களை ஆரோக்கியம் வர பண்ணி இவன் காயங்கள் ஆற்றும்படியே நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆற்றுவீராக. இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் கிருபையில கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.
அவர் நீதி உள்ளவர், உங்களுக்கு நீதி செய்வார். தைரியமா போங்க. God bless you.